சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே.எஸ். அழகிரி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். உங்களுடைய சமீபத்திய ஒரு பேச்சு ரொம்ப திமுக மீதான விமர்சனமாகவும் இருந்தது, ஆதங்கமாகவும் இருந்தது. தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் மனதளவில் திமுகவோட கூட்டணி வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களோ? இல்லை, அப்படி இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நீண்ட நாள் கூட்டணி கட்சி. எங்களுக்கும் அவர்களுக்கும் பல தலைப்புகளில் பல விஷயங்களில் நல்ல நெருக்கம் உண்டு, தனிப்பட்ட நல்ல நட்பும் உண்டு. குறிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஓரணியில் இருந்திருக்கிறோம். எல்லாமே கொள்கை கூட்டணி தான், கொள்கைக்காக இருந்தது தான். அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்த பொழுது கூட நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம். நாங்கள் அதில் அப்பொழுது அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை. ஜெயலலிதா அவர்கள் கூட மைனாரிட்டி அரசாங்கம் என்று அவர்களை விமர்சிப்பார்கள். அப்பொழுது சோனியா காந்தி என்ன சொன்னார் என்றால், வயதில் மூத்தவர், அவர் ஏதோ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆதரவு கொடுங்கள் என்று தான் சொன்னார். இந்த முறை எல்லோருக்குமே கட்சியினுடைய எல்லா நிலைகளிலும் மிகவும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற உணர்வு வந்துவிட்டது. அந்த உணர்வை பல முறை அவர்களிடம் பலரும் சொல்லியிருக்கிறோம். எங்கள் அளவிலும் சொல்லப்பட்டது, கட்சியினுடைய உயர்மட்ட அளவிலும் சொல்லப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டார்கள். அதன் பிறகு அவர்களோடு கூட்டணி வைப்பதில் பலனில்லை. கூட்டணி அரசு என்பதே அவர்களும் பலனடைய வேண்டும், நாங்களும் பலனடைய வேண்டும் என்பதுதான். தலைவர் எம்பிஎஸ் அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது அவர்கள் 110 இடங்கள், நாங்கள் 110 இடங்களில் போட்டியிட்டோம். இந்த கூட்டணி அவர்களுக்கு பயன்பட்டதை ஒழிய காங்கிரசிற்கு அது பயன்படவில்லை. 110 இடங்களில் போட்டியிட்டவர்கள் இப்பொழுது 25, 28 இடங்கள் என்று காங்கிரசிற்கு சுருங்கிவிட்டது. அகில இந்திய தலைமையோடு அவர்களுக்கு நல்ல உறவு இருந்தது. அதை வைத்து அவர்கள் சமாளித்து கொண்டார்கள். ஆனால் மாநிலத்தில் இருக்கிற கட்சி அவர்களோடு நல்ல உறவில் இல்லை. நான் தலைவராக இருக்கும் பொழுது கூட மிகவும் சிரமப்பட்டு அந்த கூட்டணியை நான் நடத்தி சென்றேன். சிரமத்தோட. ஆமாம். ஏன்னா என்னால் அதில் ஒரு பிளவு வந்து விடக்கூடாது என்று நான் கருதினேன். நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதனால் இந்த கூட்டணியில் பிளவு வந்தது என்கின்ற ஒரு சிரமம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதன் பிறகு எங்களுடைய மனநிலையை அவர்கள் யாரோ உணர்ந்து கொள்ளவில்லை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எடுபடாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அப்படியே ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். அது தவறு, ஜனநாயகம் அல்ல. அது ஒரு பண்ணையார்த்தனம். அது என்ன, அதிகாரத்தில் பங்கு என்பது ஜனநாயகத்தில் அது ஒரு அம்சம் தானே. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொல்வது முறையில்லை அல்லவா. கொள்கையில் பங்கு இருக்கிறது, தேர்தலில் பங்கு இருக்கிறது, ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொல்வது சரியல்ல. இப்போ அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற விஜயால் அதிகாரத்தில் பங்களிக்க முடிகிறது, ஒரு நல்ல ஆட்சியை அவரால் நடத்த முடிகிறது. ஏன் அவர்களால் நடத்தி இருக்க முடியாது? அப்படி வந்தது தான் அந்த பிரச்சனை. இப்போ நீங்களே கூட 21 கேட்கல, 26 கேட்கிறப்ப விஜயை காட்டி எப்படியாவது திமுகவை பணிய வச்சிடலான்ற முயற்சி நடந்ததா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பணிய வைக்க வேண்டும் என்பதோ அல்லது அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதோ காயப்படுத்த வேண்டும் என்பதோ எங்களில் யாருக்குமே கிடையாது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து மிக கீழ்நிலையில் இருக்கிற மாவட்ட தலைவர் உட்பட யாருக்குமே அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம். அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அது இல்லை என்ற பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. ஒருவேளை இந்த கூட்டணி அமையாமல் விஜயோடு போயிருந்தா வேறொன்றாக அமைஞ்சிருக்கும். இது ஏதோ இல்லை, உடன்படாத 2 தம்பதியினால இருங்கன்னு சொன்ன மாதிரி கூட்டணி அமைஞ்சிருச்சு. இன்னும் அது வெளியில் வராத ஒரு விஷயம். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அவர்களோடு பேசுகிற பொழுது அதிகாரத்தில் பங்கு என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டார். அவர்களும் சென்னையில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவர் சோனியா காந்தியோடு இருந்த தனிப்பட்ட பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சோனியா காந்தியிடம் அவர்கள் பேசி
அம்மையார் அவர்கள் இல்லை இந்த முறை திடீரென்று நீங்கள் இப்பொழுது போய் கேட்க வேண்டாம் என்கின்ற பாணியில் ஏதோ அவர்கள் சொல்லி அதன் பிறகு அம்மா சொல்லிவிட்டார்கள் இதில் மாற்று கருத்து வேண்டாம் என்றுதான் ராகுல் காந்தி அவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். அப்படி வந்தது தான். ஓ, ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜயோடு போகணுன்ற எண்ணம் இருந்ததா? விஜய் என்பதே அல்ல, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான். அதிகாரத்தில் பங்கு இல்லை என்ற பிறகுதான் இதை போன்ற ஒரு சூழல். நீங்களே கூட உங்க பேச்சில் குறிப்பிட்டீங்க, பாண்டிச்சேரியில் பேசுறாங்க, 2 தலைவர்களும் பேசுறாங்க, ஆனால் சந்திக்கலை அப்படின்றத சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனவேற்றுமையோடு இருந்த தன்மை. தமிழகத்திலேயே நான் தலைவராக இருந்த பொழுது நடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பலவற்றிலும் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த முறை என்னவாயிற்று, 2 பேரும் கலந்துக்கிட்டே ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்கலை. பாண்டிச்சேரியில் காலையில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அதே தெருவில் 4 மணி நேரத்திற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். 2 வேறு வேறு பிரச்சாரங்கள். அப்பயே கசந்து போச்சா? ராகுலுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சா? அதிகாரத்தில் பங்கு தரலன்ற அதுதான் வேற எதுவும் கிடையாது. அதனால தான் பலருமே என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ஒருவேளை நினைச்சிருந்தா கூட போயிருந்திருக்கலாம், வெளியில இருந்தே நமக்கு குழிப்பறிச்சு அந்த வாக்குகளும் வராம. குழிப்பறிக்கிறதுங்கிறதே கிடையாது. இதுல குழிப்பறிக்கிறதுக்கு கடப்பாறை வேணும், இடம் வேணும், அதெல்லாம் கிடையாது. அந்த கூட்டணியை சுமூகமாக அமைத்திருக்க வேண்டும். அமைப்பதற்கான சூழல் இல்லாமல் போய்விட்டது. ஆனா கூட்டணியின் அமைந்த பிறகு பேச்சுவார்த்தையில் கூட ஒரு நல்ல சுமூகம் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை இல்லைங்களா? ஆமாமா. ஓ, நீங்க நான் 28 இடங்கள் 3 இடங்கள் அதிகமாக கொடுத்தார்கள். காங்கிரஸால் வெற்றி பெறவே முடியாத 3 இடங்களாக அது வழங்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே அந்த சிரமம் இருந்தது. சென்ற முறை 6 இடங்களில் போட்டியிட்டார்கள், இந்த முறை 5 இடங்கள். தொல் திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் முடியவில்லை. நீங்க அவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது இல்லையா? பெரிய கட்டுப்பாடு. ஆமா, அது அப்படிதானே. அப்படி அவராலேயும் முடியலன்னா என்ன அர்த்தம்? திருமா அவர்கள் எந்த ஒன்றிலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர் அல்ல, அதே நேரத்தில் எதையும் உடைக்கக்கூடியவரும் அல்ல. நட்புக்கு தலை வணங்கக்கூடியவர். அவர் வாய் திறந்து சொல்லிவிட்டார், நான் காட்டுமன்னார்குடியில் நிற்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரால் நிற்க முடியலையே, அவருக்கு ஒரு அழுத்தம் வந்து விட்டது அல்லவா? ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு தலைமை சொன்னார். தன்னால் கூட்டணி உடைய வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு அவர் வந்து விட்டார். ஏன் அவர் மன்னார்குடியில் நின்னா என்ன, காட்டுமன்னார் கோயில்ல நிக்கட்டுமே. ஆனால் என்ன, இப்ப முதலமைச்சர் ஒரு தொகுதியில் நின்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். உதயநிதி அவர்கள் ஒரு தொகுதியில் நின்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்கிறார். திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் நின்று தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய மாட்டாரா? நாம அவரை அனுமதித்திருக்கலாம் அல்லவா? ஒரு தலைவர் விருப்பப்படுகிறார், அவர் மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் கட்சியில் அவருக்கு அந்த அழுத்தம் வந்து இருக்கிறது, நிற்கட்டுமே. ஆனால் என்ன இருக்கு, நம்முடைய தோழர் தானே, அவர் நிற்கட்டுமே. ஏன்னா அவரால் போய் பிரச்சாரம் பண்ண முடியாதா? அவர் தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்யக்கூடியவர் தானே. அந்த தொகுதியில் நின்று அவர் பரப்புரை செய்வது தடையாப்பட்டு விடும். ஒருவேளை திமுக நிற்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அப்படி தடுத்துட்டு இல்லை தடுத்தாங்கன்னா அது அதன் பிறகு முடியல இல்லை. அவர் அதானே சொல்றார், என்னால் கூட்டணியில் சிரமம் வேண்டாம் என்று நான் விட்டு விட்டேன் என்று தானே சொல்றார். ஆனால் இப்போ நீங்க சொல்றீங்க 3 இடங்கள் தான் அதிகமாக கொடுத்தாங்க, விசிகாவுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 26 கட்சிகளை உள்ள கொண்டு வந்து புதிய கட்சிகள் இப்போ தேமுதிகலாம் 10 இடங்களை கொடுத்து அவங்களும் ஷேர் பண்றப்ப நீங்கள் அதை உணராத தன்மை, எல்லாரும் விஜயை காமிச்சு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்த. தேமுதிகவுக்கு ஏன் 10 இடங்கள் கொடுத்தீங்க? ஏன் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க? திருமாவளவனை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. நீண்ட காலமாக உங்களோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை உங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. தேமுதிகவுக்கு மட்டும் 10 இடங்கள் ஒரு ராஜ்யசபா. அது என்னது பந்தியிலிங்க? பந்தியில் மட்டும் அதை போன்ற பிரிவினை இருக்கக்கூடாது. பந்தியில் போய் பிரிவினை இருக்கலாமா? எப்படியாவது அந்த அணியை ஜெயிக்க வைக்கிறது. எப்படி ஜெயிக்கும் அது? நீங்கள் இவ்வளவு சங்கடங்களோடு ஒன்றை நீங்கள் உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெறும்? அது தப்பான கணக்கு தான். சிறந்த நண்பர்கள் மனக்கசப்படைந்து விட்டார்கள் அல்லவா? நானே அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பர் தான். நான் தனிப்பட்ட முறையில் முன்னாள் முதலமைச்சரை விரும்புவேன். அவர் ரொம்பவும் அமைதியானவர். நீங்கள் அவருக்கு உடன்படாத ஒரு விஷயத்தை கூட ஒரு முறைக்கு 2 முறை நாம் சொல்கிறோம் என்றால் அவர் மறுபரிசீலனை செய்வார். அவர் எடுத்தேன் கழித்தேன் என்று பேசக்கூடியவர் அல்ல. ஆனால் என்ன ஆயிட்டு, அதன் பிறகு அது சரியாக வரல. நீங்கள் எல்லோரையும் அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா?
கூட்டணி கடந்த முறை ஜெல் ஆகல சுத்தமா ஆகல. எவ்வளவு பெரிய கூட்டணி, எவ்வளவு வாக்கு சதவீதம் நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற சமூக நீதியில் அக்கறையுடைய எளிய மக்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் இயக்கம் பணத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு தேர்தல் என்பதே பணம் என்பது ஆகிவிட்டது. திருமங்கலத்தில் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட ஒரு பேய் அது. அந்த பேயாட்டம் அங்கே தான் ஆரம்பிச்சது. நான் மாநில தலைவராக இருந்த பொழுதே என்னை தேர்தலில் நிற்க சொன்னார்கள். நான் மறுத்து விட்டேன். ஏன்னா என்னால் அவ்வளோ பணம் செலவு பண்ணவும் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு கொடுத்தால் கூட அதை நான் அவர்களிடம் பெற்று அந்த தேர்தலை சந்திக்க நான் தயாராக இல்லை, அல்லது எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் சங்கடப்பட்டேன். எனக்கு அவங்க செய்வாங்க, நான் நிற்கிறேன்னா முதலமைச்சர் செய்வார், எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு. அதனால் எனக்கு அதில் சங்கடம் வந்தது. எப்படி ஒரு திமுகவை போன்ற ஒரு ஜனநாயக கட்சி பணத்தின் மீது இவ்வளவு நாட்டம் எப்படி வர முடியும்? நீங்கள் 20 கோடி 30 கோடி ஒரு சட்டமன்றத்திற்கு செலவு செய்வது என்றால் பணம் எங்கிருந்து வருவது? எப்படி செலவு பண்ணுறது? அதை அதில் என்ன முறை இருக்கிறது? எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? நீங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்தவர் பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார். நாம் இவ்வளவு ஜனநாயகம் பேசுகிற, இவ்வளவு புரட்சி பேசுகிற, இவ்வளவு சீர்திருத்தம் பேசுகிற, சமூக நீதி பேசுகிற இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து பணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அதில் என்ன நம்ம பேசினத்துக்கும் நடைமுறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? காங்கிரஸ் எவ்வளவு பேசுகிறது, கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பேசுகிறார்கள், திருமா எவ்வளவு பேசுகிறார், வைகோ எவ்வளவு பேசுகிறார். ஆனால் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 30 கோடியில் போய் அதை வச்சுல தேர்தல் நடத்த வேண்டியதாக போயிடுது. எல்லாரும் சேர்ந்தே ஒத்துக்கிட்டு போகிறாங்க. எல்லா தொகுதிகள்லையும் அந்த பணம் அவர்கள் செலவு செய்தார்கள். அதில் ஒன்றும் அவங்களுக்கு அதிகமாக செஞ்சாங்க, இன்னொரு கட்சிக்கு குறைச்சா செஞ்சாங்களான்னு நான் சொல்ல. ஓகே, ஒரு 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 நிலையில் என்ன ஆயிட்டுதுன்னா, எதையும் யாரும் மறுக்க முடியாத ஒரு சூழல் அதில் உருவாகிவிட்டது. தேர்தல் என்றால் பணம். அதாவது பொதுமக்களுடைய புத்தியிலேயே இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது, பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது. பொதுமக்கள் புத்தியிலேயே வந்துட்டுது. அது பணம் வாங்குறாங்கன்னா அப்புறம் என்னப்பா செய்யறது? தேர்தலை சந்திக்கணும் இல்லை, கட்சி நடத்தணும் இல்லை, அப்படிங்கிற எண்ணத்தை ஜனங்களுக்கு உருவாக்கிட்டாங்கல்ல. நீங்கள் அதுவே திறமை தான், அது மகத்தான திறமை. அது ஒரு சாதாரண எளிய மனிதன் கூட, ஒரு எளிய கட்சிக்காரன் கூட, சரிப்பா பணம் இல்லாமல் முடியாதுப்பா, பணம் இருந்தால் தான்ப்பா தேர்தலை சந்திக்க முடியும். இதுதான் நம்முடைய ஒரு நூற்றாண்டு அரை நூற்றாண்டு அரசியல் கட்சிகளுடைய வரலாறு கொண்ட கட்சிகளுடைய சாதனை இதுதான். ஆனால் முந்தா நாள் கட்சி ஆரம்பித்த விஜய் பணமே இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார். அவருடைய தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இதில் எது புரட்சி, எது ஜனநாயக சீர்திருத்தம், எது ஜனநாயக புரட்சி? நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவர்கள் யாரோ. இப்போ நான் தேர்தலில் எங்கள் தொகுதியில் நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு விசிலுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. என்னுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுகிற ஒரு ஆள் நான். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆயிற்று, அந்த கட்சி எங்களுக்கு 2 மந்திரி கொடுத்துருக்கான். நாங்கள் ஓட்டே போடல, நீ அந்த கட்சி எங்களுக்கு 2 மந்திரி கொடுங்க. நம்பரும் அவங்களுக்கு இல்லை, உங்கள் தயவு தேவைப்படுது. அது வேற விஷயங்க. நீங்கள் தயவு என்றால் அவர்களே அதிமுகவில் போய் அந்த ஆதரவை கேட்கல. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற விவாதம் வந்தது அல்லவா? பாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்து அரசு அமைக்கலாம் என்கிற விவாதமே எழலையே. அப்படின்னா எந்த இடத்துல கொள்கை இருக்கு, எந்த இடத்துல உறுதி இருக்கு? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியாது, ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையாங்கிறதெல்லாம் தெரியாத பேச்சு எழல. உங்களை அங்கீகரிச்சிருக்காங்கன்றீங்க? இல்லை, அப்படி நான் சொல்ல. கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்திருக்கிறாங்க. நான் மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால் நான் அரசு அமைப்பேன், இல்லை என்றால் நான் தேர்தலை சந்திப்பேன். அப்படிதான் விஜய் இருந்திருக்காரு. நீங்கள் அதிமுகவுக்கு போயிட்டுதுன்னா அது பாரதிய ஜனதாவோட தொடர்புடைய ஒரு அரசியல் இயக்கம். நான் அவர்களுடைய ஆதரவை நான் பெற விரும்பவில்லை, அதுதான் அதனுடைய பொருள். எனவே அந்த வகையில் அது ஒரு சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் ஒரு மனதைரியத்தோடு இருந்திருக்கிறார். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார். அப்படியே அரசமைக்க முடியவில்லை என்றால் தேர்தலை சந்திக்க அவர் தயாராக இருந்திருக்கிறார், மறு தேர்தலை. ஆனா அந்த குதிரை பேரத்தை குதிரையும் இல்ல பேரமும் பேரம். அமமுக ஒரே ஒரு உறுப்பினர் திரு தினகரன் அவர்கள் சொல்றாங்க, அவரை கூட்டிட்டு போய் ஒரு சொல்றேன். இதெல்லாம் வரட்டுவாதம். இதெல்லாம் நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய கட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் திமுகவிலிருந்து வந்தவர்கள் தான். ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கிற பாதி அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். பாரதிய ஜனதா வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் வேற ஒரு கட்சியை அப்படியே முழுசாக எடுத்துக்கிட்டு அரசாங்கமே அமைச்சிட்டுது. நரசிம்மராவ் அவர்கள் கூட மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவர்
முடிக்கும் பொழுது மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக முடித்தார். ஆனால் விஜய் மட்டும் என்ன செஞ்சுருக்காருன்னா, வா ஆனால் உன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வா. ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காருல்ல. நான் இதை வந்து நான் ரொம்ப உயர்ந்த கொள்கைன்னு நான் சொல்லலை. இவர்கள்லாம் செய்ததை விட அதில் ஒரு மாற்றம் இருக்கா இல்லையா? அந்த மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அந்த இடத்துல குதிரை பேரத்தில் இப்போ கட்சி மாறுவது அது வேறு. கட்சி மாறுறாங்க, ரிசைன் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் மாறுறாங்கன்றது வேறு. ஒரு எண்ணிக்கைக்காக பெரும்பான்மை பெறுவதற்காக மாற்று கட்சியிலிருந்து ஆளை தூக்குறதுக்கு பேர் தான். அதில் பாதிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. இல்லைங்கிற அவர் வந்து எந்த எம்எல்ஏவையும் அதிமுகவிலிருந்து கொண்டாந்து தனக்கு ஆதரவுன்னு காட்டலையே. அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு வந்திருக்கிறார். சார், ராஜினாமா செய்ய சொல்லிட்டு வந்தாலுமே கூட குதிரை பேரத்திற்கான டெஃபினேஷன் பார்க்கிற போது ஒரு ஆதாயத்தை சொல்லி நீங்க ராஜினாமா பண்ண வைக்கிறது. டெஃபினேஷன்ங்கிறதையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. சார், ரிசைன் பண்ணிட்டு தான் சார் வர முடியும். 2/3 மேல தான் உள்ளுக்கே வர முடியும். 2/3 உடஞ்சு வராங்க. அது என்ன பெரிய விஷயம்? 2/3 வரல. இப்ப நீங்க சொன்னா வருவாங்க. நீங்க என்ன அதிமுக நீங்க 2/3 உடஞ்சு வாங்கன்னா வராங்க. சார், அவர் ட்ரை பண்ணார் சார், முடியல சார். 23 பேர் தான் சார் ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன், அவர்கள் வந்து அதில் அவர் வந்து விருப்பம், அவர் நினைச்சிருந்தா அதிமுகவா அப்படியே அதிமுகவும் அவர்களும் சேர்ந்தே அமைச்சரவை அமைக்கலாம்ல. அவர் அதை விரும்பல. ஏன் நீங்க அந்த கிரெடிட்டை திரு இபிஎஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? அவர் நான் முதலமைச்சரா இருந்தா நான் தான் இருப்பேன், வேற அப்படின்னா நான் எதிர்கட்சி எடுத்த முடிவு அவரோட. கரெக்ட். நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் முதலமைச்சரா இருக்கிறேன் ஆனா விஜயோட சேர்ந்துக்கிறேங்கிறாருல அவரு. இவர் வந்து நான் முதலமைச்சராக இருப்பதற்கு கூட எடப்பாடியோட சேரமாட்டேன்னு சொல்றாருல்ல இவரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சேரல, ஆனா நான் முதலமைச்சரா இருந்துக்கிறேன், ஆனா நம்பரை காமிச்சுக்கிறேன்ற தன்மை தானே இருக்குதுல்ல. இல்லையே, நீங்க வந்து நான் முதலமைச்சரா இருக்கிறேன், விஜய் எனக்கு கீழே இருக்கட்டும் எடப்பாடி சொல்றாருங்கிறீங்க. ஆமா, விஜய் என்ன சொல்றார்? நான் முதலமைச்சராக இருப்பதற்கு கூட நான் எடப்பாடியை சேர்த்து கொள்ள மாட்டேன், ஏன்னா அவருக்கு நீங்க வந்து பாரதிய ஜனதாவோட இருக்கிறீங்க, அதனால நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன். பல மாநிலங்கள்ல குதிரை பேரத்தால் அதிகாரத்தை இழந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்காக இதை ஆதரிச்சிட்டீங்கன்னா நாங்க ஆதரிக்கவே இல்லைங்க. நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. இல்ல நான் இப்பொழுது கூட நான் சொல்வது என்னன்னா, அவர் அதிலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார். என்ன ஒழுக்கம்னா, நீங்க வாங்க ஆனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு எம்எல்ஏவாக வந்து அந்த ஆதரவால் என்னுடைய அரசு நிலையில் இருக்க வேண்டாம். ஒருவர் வந்து இன்னொரு கட்சியில் சேருவது என்பது ஒரு ஜனநாயக கடமை. அவர் வந்து நான் விரும்பி வரேன்னு சொல்லி வராரு, யாரும் போய் அவரை கூப்பிடல. ஆனால் இப்போ வைகோ அவர்கள் பேச்சு, கரூர் விஜயபாஸ்கர் பேச்சு எங்கள்கிட்ட பேசுனாங்கன்ற பேட்டியும் வருது. அது என்னன்னு தெரியல. யாரையுமே இவங்க வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏவா வந்து எங்களோட சேர்ந்துங்கன்னு அவங்க கூப்பிடல. நீங்கள் வந்தவர்களை நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்க, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கூட்டணி கட்சியிலேயே திரு வீரபாண்டியன் அவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கல்ச்சர் அப்போ பார்க்குறோம், இந்த குதிரை பேரம்ன்ற ஒன்று அப்படின்னு பேசுவதும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். திமுகவில் இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் யார்? கட்சி மாறுவது வேறு இல்ல. கட்சி மாறுவது என்பது குதிரை பேரம்ன்றது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு. அவங்க எம்எல்ஏவாக வந்து பெரும்பான்மை பெற்றால்தான் அது குதிரை பேரம். அதிமுகவில் இருந்து யாரையும் எம்எல்ஏவாக கொண்டு வந்து அவர் சேர்த்து கொள்ளவில்லை. அவர்களால் இந்த அரசு நீடிக்கவில்லை. இல்லை, எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. நீங்கள் எம்எல்ஏவாகவே வரணும்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துருச்சு. 2/3 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். அப்படி இல்லைன்னா அவர் விரும்பினாலும் அப்படி வந்து சேர முடியாது. அப்போ 2/3 இல்லாதவர்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்க வந்ததுனால இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லைல்ல. 2/3 இல்லை, ஒருவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவேக்காவில் சேருகிறார். அதனால் தாவேக்காவுக்கு என்ன லாபம்? எந்த ஒரு லாபமும் கிடையாது அவங்களுக்கு. அவங்கள நின்று ஜெயிக்க வச்சா அவங்களுக்கு 110. அது அடுத்தது இல்லை. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகிறீங்க? இப்போதைக்கு லாபம் இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணியிலேயே தாவேக்காவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும்ன்ற கோரிக்கை இருக்கு. அதை எப்படி நீங்க பார்க்கல? அந்த கோரிக்கையெல்லாம் யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. திரு திருமாவளவன் அவர்கள் வச்ச திருமாவளவன் வச்சா நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல, அதுக்கான வாய்ப்பு எப்படி? இல்லையே, இந்தியா கூட்டணிக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. பாஜகவை எதிர்ப்பதில் உங்களுக்கு திமுகவின் துணை வேண்டான்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸை விட பாரதிய ஜனதாவை யாரும் எதிர்த்து விட முடியாது. காங்கிரஸ் தான் எதிர்க்க முடியும். நாங்கள் எதிர்க்கிறோம், எதிர்த்துக்கிட்டே இருப்போம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து சொல்கிறதே அதில் வருத்தம் வராமல் இருக்கணும்னு நான் கருதி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோடு முதலில் கூட்டணி சேர்ந்தவர்கள் யார்? விஜயா சேர்ந்தார், எடப்பாடியா சேர்ந்தார், திமுக தான் சேர்ந்தது.
என்ன காரணம் சொன்னீர்கள் நீங்கள்? வாஜ்பாய் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க. உலகத்திலேயே அதை மாதிரி விளக்கத்தை யாரும் சொன்னது கிடையாது. ரைட் மேன் ராங் பார்ட்டின்லாம் இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா வாஜ்பாய் ரொம்ப நல்லவர், மற்றவங்களாம் கெட்டவங்களா? அந்த கட்சியினுடைய சூத்திரதாரியே வாஜ்பாய் தான். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சூத்திரதாரியே வாஜ்பாய் தான். ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் பதுங்குகிறார் என்பதற்காக அவர் ரொம்ப ஒதுங்கி போயிட்டார்னு சொல்கிறது முறை கிடையாது. வாஜ்பாய் பதுங்கியிருந்து பாயக்கூடியவர். அவர் தான் தியரட்டிஷியன், அவர் தான் வந்து சூத்திரதாரியே. இதை ரொம்ப பேர் சொல்கிறாங்க வாஜ்பாய் ரொம்ப நல்லவர்னு. எங்கள் கட்சியிலேயே கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தாங்கலை. சார், உண்மையாலுமே வாஜ்பாய் நல்லவர், நான் மறுக்கல. வாஜ்பாய் நல்லவர், அத்வானி நல்லவர். யார் அத்வானியை விட பண்பானவர் ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியுமா? நான் எம்பியாக இருந்தப்போ அவரை பார்த்துருக்குறேன். மிகுந்த பண்பானவர், ரொம்ப தலை குனிஞ்சு கும்பிடுவார். அதனால் அவர் வந்து ரொம்ப பண்பாக பழகிறாருங்கிறதுனால அந்த கொள்கையை அவருக்கு அதுக்காக ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துட முடியுமா? சார், கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருவரை நாம் விமர்சிக்கிறோமே ஒழிய அவருடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை. உங்களுக்கு அவர் ஆதரவு தேவை. ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பிஜேபி தேவை. அதுக்காக நீங்கள் அவரை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டீங்க. அதை ஒரு கூட்டம் ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி மறையுது? இல்லை, இந்த முறை திரு ராகுல் பிரதமராக வரணும்னா இப்போ ஒருவேளை திமுக தனித்து வாக்குகள் அது அடுத்த கட்டம். நான் என்ன சொல்ல வரேன், இப்படியெல்லாம் ஒரு கணக்கை பார்த்துக்கிட்டே போனோமா எதுவும் நடக்காது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற விஷயத்தில் காங்கிரஸ் எப்பொழுதுமே மிக உறுதியாக இருக்கும். நாங்கள் எதிர்ப்போம், அதற்கான அணி அமையும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் திமுகவும் வரட்டுமே, வந்தால் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் திமுக எதிரி இல்லைல்ல. நாங்கள் திமுகவை எதிரியாக்கிறது இல்லைல்ல. நீங்கள் இப்போ என்ன ஆகிட்டுது, நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் தான் நீங்கள் எங்களுக்கு நண்பர், கூட்டணியில் இல்லைன்னா நீங்கள் நண்பரே இல்லைன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு மிகப்பெரிய நாட்டாம தானே இல்லது. நீங்கள் வந்து இது என்ன, இது உங்கள் கட்சி வேறு, எங்கள் கட்சி வேறு. உங்கள் கட்சி நலனுக்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள், எங்கள் கட்சி நலனுக்கு நாங்கள் செயல்படுறோம். நீங்கள் எங்கள் கூட்டணி எங்ககிட்ட நீங்கள் அதாண்ட போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி மோசமானவங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம் அது? ஆனால் இப்போ கூட்டணி கட்சிகளுமே நீண்ட நெடிய உறவு இருந்தது. அப்போ அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. திமுக தோற்ற பிறகு வெளியில் வந்து இப்போ திரு வைகோ மகன் அவர்கள்லாம், துரை வைகோலாம் வந்து பண அரசியல் அப்படின்னு, இப்போ நீங்களுமே பண அரசியல் இல்லை, தோற்ற பிறகு எல்லாரும் வெளியில் வந்து சொல்வது சரியான இல்லைங்க, சரியில்லைதாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எதிர்கட்சிகளுடைய தோழமை கட்சிகளுடைய பலகீனம் அதுதான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உட்பட திருதராஷ்டிர சபையில் துகிலூறுகிற பொழுது பீஷ்மர் உட்பட எல்லாரும் அமைதி காத்தாங்க பாருங்க, அதுதான் இது. அதனால் அது நியாயம்னு சொல்ல முடியாது. சரி, அதுக்காக அந்த 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 அதர்மத்தை தொடர்ந்து ஒருத்தவங்க ஆமோதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பொழுதாவது எல்லோரும் கண் விழித்து கொண்டு எதிர்க்கிறார்களே என்பது தான். நான் திமுகவை எதிர்க்கணும்னு சொல்ல, அந்த நடைமுறைகளை, பண அரசியலை. இப்போ வந்துங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். இந்த 2 மாத காலத்தில் பல துறைகளில் பணம் கொடுக்காமல் காரியங்கள் நடைபெறுகிறதுங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையும் கூட. ஏன் இவங்களால் அதை செய்ய முடியல? செஞ்சுருக்கணும் இல்லை? நீங்கள் ஒரு சிறந்த அரசு கொடுக்குறோன்னு சொன்னவங்க அதை செஞ்சுருக்கணும் இல்லை? இப்போ எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க இந்திரா காந்தி. அதன் பிறகு அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு இல்லை. ஆனால் தேர்தலில் தோற்றுவிட்ட காரணத்தினால அதன் பிறகு அதை போட்ட ஒரு பொது கருத்து வந்துட்டுது. அவங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்திரா காந்தி வருத்தம் தெரிவித்தாங்களே. ஆமாம். இது மாதிரி பல துறைகளில் இதை மாதிரி திமுக அதிமுக 2 அரசாங்கங்களுமே இவ்வளவு பெரிய பணத்தை புரட்டினதுங்கிறது இருக்க, அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா? எவ்வளவு பணம்? ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னா, கட்டிடத்திற்கான ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா, அதெல்லாம் ஒரு எழுதப்படாத சட்டமாக போச்சு இல்லை? அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதற்கு வருத்தம் தெரிவிக்கணும், அல்லது அதை அப்புறப்படுத்தி இருக்கணும்லவா? நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு ஆட்டோ விளம்பரம் இல்லாமல் கூட ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அல்லது தேர்தலை சந்திக்கிறார். எவ்வளவு பெரிய புரட்சி அது! ஒரு ஜனநாயக புரட்சி இல்லையா? நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? வேற ஏதாவது காரணங்களை சொல்லி அதை எளிமைப்படுத்துவதோ அதை வந்து கொச்சைப்படுத்துவதோ முறையாகாது அல்லவா? ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் 21 நேரங்கள் நான் உங்களை நேர்காணல் பண்ணுறப்ப களத்தை துல்லியமாக நீங்கள் கணிப்பீங்க. நான் நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்குன்றப்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்க மக்களின் மனநிலை. இந்த தேர்தல் உங்களால் கணிக்க எங்கள் கட்சி தலைமைக்கு சொன்னாங்க, சொல்லிட்டீங்க. இப்படி தான் முடிவு? கண்டிப்பாக நான் சொன்னேன், மிக தெளிவாக சொன்னேன். காங்கிரஸ்லேயே ஆனால் பல தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? ஒவ்வொருவரும் ஒரு பார்வையில் பார்க்கலாம்.
பட் எனக்கு இது இந்த முறை வெற்றி பெறாது என்பது எனக்கு தெரிந்தது. என்ன காரணம்? பலருமே வசீகர அரசியல், சோஷியல் மீடியா நிறைய சொல்றாங்க, கவர்ச்சி அரசியல். இல்லைங்க, கவர்ச்சியெல்லாம் என்னங்க இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன், எம்ஜிஆரிடம் இல்லாத கவர்ச்சியா விஜய்கிட்ட இருக்கு, ஜெயலலிதாவிடம் இல்லாத கவர்ச்சியா விஜய்கிட்ட இருக்கு. அதல்ல, இளைஞர்கள் இளம்பெண்கள் விஜயை வரவேற்றாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் வரவேற்றார்கள், விரும்பினார்கள், அதெல்லாம் கரெக்ட். அவர் ஒன்றை சொன்னார். என்ன சொன்னார்னா, பணம் இல்லாத ஒரு அரசியலை நான் செய்வேன். அதை செஞ்சு காட்டினார்ல. நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன், மாற்றத்தை கொடுத்தார்ல. பொதுமக்களுக்குங்க எல்லா இடங்களிலும் பணம் விளையாடுகிறது என்பது தெரிந்தது. ஆனால் எல்லாரும் அதை ஆதரிக்கிறதுனால யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி வந்தது. என்கிட்டயே டெல்லியில் கேட்டாங்க, ஏன் அந்த பாப்புலாரிட்டி வந்திருக்குன்னு. நான் சொன்னேன், காங்கிரஸ், சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, முஸ்லீம் லீக், எல்லா கட்சியும் ஆளுங்கட்சியோடு இருக்குது. ஆளுங்கட்சியில் ஒரு தவறோ குற்றமோ நடந்ததுன்னா யாரும் வாயை திறக்கிறது இல்லை. முடிஞ்சால் ஆதரித்து பேசுகிறாங்க, அவரை எதிர்த்து பேசுகிறார், மக்கள் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்பொழுதே விழித்து கொண்டிருக்க வேண்டும், அப்பொழுதே அவர்கள் விழித்திருக்க வேண்டும். அது அண்ணாமலையினுடைய துரதிர்ஷ்டம். அவர் பிஜேபியில் நின்று பேசுனதுனால அதை எடுப்படல. மக்கள் அப்பொழுது யாராவது ஒருத்தவங்க தவறு செய்கிற பொழுது அந்த தவறை ஒருவர் சுட்டி காட்டினால் திரும்பி பார்க்கிறார்கள். சுட்டி காட்ட வேண்டிய கட்சிகளெல்லாம் வாய் மூடி இருந்தார்கள். திரும்ப நிறையா பேசக்கூடியவர் பேச முடியல அவரால். கம்யூனிஸ்டுகள் நிறையா போராட்டம் நடத்தக்கூடியவங்க போராட்டம் நடத்த முடியல. காங்கிரஸும் அப்பப்போ பேசுவாங்க, அவங்களாலையும் பேச முடியல. வைகோவும் அப்படியே இருந்துட்டார். ஏன்னா ஒரு நெருக்கடி எதுவும் இருந்தது? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர்களாலேயே முடியல. சரி, நம்ம அவங்களோட பழகிட்டு இருக்கோம், எப்படி என்னத்தை பேசுறதுங்கிறது தான். ஜெயிக்கிற கூட்டணியா இருக்கு, பழகிட்டு இருக்கோம். இப்போதான் அங்கேருந்து பேசிட்டு வந்தோம், எப்படி போய் அவரை எடுத்து பேசுறதுங்கிறது தான். நீங்கள் அவர் பேசுகிறார் அண்ணாமலை, எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள், அவ்வளவுதான். நிறைவாக இப்போ அதிமுக திமுக கூட்டணி வாய்ப்புகள் குறித்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சூழல் மாறிடுச்சா? விஜய் வந்த பிறகு எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுவே அவர்களுடைய பலகீனம். அந்த மாதிரி ஒரு பேச்சே வந்திருக்கக்கூடாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே ஒரு வசீகரம் உண்டு. எனக்கே கூட அவங்க மேலே ஒரு பிரியம் உண்டு. காரணம், பல விஷயங்களை இந்த சமூகத்தில் மாற்றியவர்களில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஏதோ டிடிசிபியில் 10 ரூபா வாங்கிட்டாங்க, கல்லூரி திறக்கிறதுல 10 ரூபா வாங்கிட்டாங்கிறதுக்காகவே அந்த கட்சியை சிதைத்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் அல்ல நான். ரொம்பவும் கீழே இருந்த ஜனங்களை மேலே கொண்டாந்ததில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. அதை போன்ற ஒரு கட்சி நேற்று வரை அதிமுகவை நீங்கள் என்ன சொன்னீங்க? அடிமை கட்சி என்று சொன்னீர்கள். பிஜேபிக்கு வெண்சாமரம் பேசுகிறார்கள் என்று சொன்னீர்கள். அமித்ஷாவிட்ட காலில் விழுந்துட்டாங்கன்னு போய் சொன்னீங்க. நீங்கள் தோழமை கட்சிகளெலாம் கூப்பிட்டு அவர் ஆட்சி அமைக்கிறாங்கிறாரு, எங்ககிட்ட பேசியிருக்காரு, நம்ம என்ன செய்யலான்னு கேட்குறதே முதல்ல தப்பு இல்லையா? இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் லீக் தலைவரெல்லாம் சொல்கிறாரு, ஆதரிக்கவே சொன்னாங்கன்னு சொல்கிறார். அப்படி சொல்லியிருக்கலாமா? நீங்கள் அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாமா? தப்பு இல்லையா அது? ஒரு திமுக தலைவர் சொல்கிறாரு, 2 கம்யூனிஸ்டுகளும் ஒன்றாக நிற்கவில்லையான்னு. கம்யூனிஸ்டுகளுடைய பிரிவும் திமுக அதிமுக பிரிவும் ஒன்றா? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிரிந்த பொழுது கொள்கை அடிப்படையில் பிரிந்தார்கள். தனி மனித மோதல் அங்கு கிடையாது. நீங்கள் கொள்கை அடிப்படையிலையா பிரிஞ்சிங்க? தனி மனித மோதலில் தானே பிரிஞ்சிங்க. நீங்கள் அதை எப்படி அந்த உதாரணத்தை சொல்லலாம்? அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் சேர்ந்து நிற்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. நான் 2 பேரும் பங்காளி தானேங்கிறீங்க. இதை விட இதுக்கு சான்று என்ன வேணும்? பங்காளியை போய் நம்பலாமா? பகையாளியை நம்பினாலும் நம்பலாம், பங்காளியை நம்பக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. எப்படி உங்களை போய் நம்புறது? ஒரு சின்ன தோல்விக்கு போய் இப்படியா கீழே விழுந்துடுறது? அது தவறான, நிச்சயமா மிகப்பெரிய தவறு. நீங்கள் அதிகாரத்திற்காக எதையும் செய்வீர்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவது, திருச்சி சிவா அவர்கள் விரைவில் மந்திரி ஆவார், 6 மாதத்தில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார்ன்றதெல்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அனிதாவை தான் கேட்கணும். ஒருவேளை பாஜகவிடம் நெருக்கம் சார், இது எங்கே வேணாலும் போட்டுங்க. இது மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? அதுதான். அதிகாரம் பெறுவதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மக்கள் மன்றத்தில் உங்களுடைய நிலை என்ன ஆகுது? நீங்கள் நான் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பேன் என்று ஒருவர் வாயால் சொன்னதற்கே மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள்.
நீங்கள் இதை மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களை பற்றி ஜனங்க என்ன நினைப்பாங்க? அது முறையாது. ஏதோ தடுமாற்றம் வந்துட்டா இல்லை ஒருவேளை இப்போ திமுக தரப்புல சொல்றாங்க விஜயை தான் பாஜக எதிர்ப்புல சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவரு தான் பாஜக இணக்கமா மின்போக்கு, நாங்க அப்படி இல்லைன்ற தன்மையும் சிலர் பேசுறதையும் பார்க்குறோம். நீங்க எப்படி? சார், அவர் நிரூபித்து விட்டார். அவர் பாஜகவோட கொள்கை ரீதியாக அந்த இயக்கத்தை எதிர்க்கிறேன் என்பதை பல இடங்களிலும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லியே ஒரு அரசியல் நடத்துவது அரசியல் அல்ல. பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய இடங்களில் எதிர்த்து தான் ஆகணும். அடுத்தது அந்த அங்கீகாரத்தை கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. திடீர்னு நீங்கள் நாளைக்கு இல்லை மோடி ரொம்ப நல்லவராகிட்டாருன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்கிறது? வாஜ்பாய் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் நாளைக்கு மோடியை கூட சொல்லலாம்ல. முன்னாடி ரொம்ப மோசமாக தான் இருந்தார், இப்போ ரொம்ப மாறிட்டார், சமீபத்தில் பேசணும், அந்த அளவுக்குலாம் அவர் பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். நான் இதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதை போன்ற விவாதமே ஒரு நல்ல விவாதம் இல்லை என்பது எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா நீங்கள் பங்காளிகள்னு சொன்னதுனால வந்தது தான் இது. அதை சொல்லியிருக்கக்கூடாது. இந்த முறை தோத்துட்டோம், அடுத்த முறை வெற்றி பெறுவோம், முடிஞ்சுட்டது விஷயம். நிச்சயமா ஒரு விரிவான நேர்காணல் உங்களோட பார்வைகளை விரிந்த தளத்தில் முன் வச்சிங்க. மிக்க நன்றி சார். மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.